கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சாப்டர் 9 லிஸ்ட்டு டியூபிள் செக்டர் டிக்ஷனரி. இதுதான் பைத்தானோட தரவினங்கள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஓர் அறிமுகம். பைத்தான் நிரலாக்க மொழியில் 4 வகையான தொகுப்பு தரவினங்கள் உள்ளன. அவை லிஸ்ட்டு, டியூபிள், செட், டிக்ஷனரி ஆகும். அதாவது பைத்தான் நிரலாக்க மொழியில் 4 வகையான தொகுப்பு தரவினம் இருக்குது. அது என்னன்னா லிஸ்ட்டு, டியூபிள், செட்டு, டிக்ஷனரி. பைத்தானில் உள்ள லிஸ்ட் சரத்தை போன்று வரிசை தரவினம் ஆகும். அதாவது பைத்தானில் உள்ள லிஸ்ட்டு சரம் மாறியதான் வரிசை முறை தரவினமும். இது சதுர அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டு மதிப்புகளை வரிசைப்படுத்தப்பட்ட தொகுப்பாகும். இது எப்படி இருக்கும், இந்த லிஸ்ட்டு சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் மதிப்பு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோங்கிறாங்க. லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு மதிப்பும் உருபு என்று அழைக்கப்படுகிறது. லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு மதிப்புமே உருபு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உருபு என்னவாக இருக்கலாம்னா எண்கள், எழுத்துக்கள், சரநிலைகள் மற்றும் பின்னணான லிஸ்ட் போன்ற எந்த வகையும் இருக்கலாம். அந்த உருபு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா எண்ணாகவும் இருக்கலாம், எழுத்தாகவும் இருக்கலாம், சரமாகவும் இருக்கலாம், இல்லை பின்னணான லிஸ்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உருபுகள் மாறும் தன்மையுடையன. அதாவது உருபுகளை மாற்றியமைக்கவும் சேர்க்கவும் நீக்கவும் முடியும். உருபு மாறும் தன்மை உடையது. அதை நம்ம நீக்கிக்கலாம், புதுசாக ஒன்று சேர்த்துக்கலாம், நம்ம மாற்றி கூட அமைச்சுக்கலாம், இல்லை நீக்கிக்கலாம். அதனால் இதை மாறும் தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு உருவும் லிஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு உருவுமே லிஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைஞ்சிருக்கும். ஒரு உருவு இருப்பிட குறியீட்டெண் அல்லது சுட்டெண், சுழியம் என்று தொடங்கலாம் என்ற தொடக்க எண்ணால் குறிப்பிடப்படுகிறது. ஒரு உருவோட இருப்பிட குறியீட்டு எண் அல்லது சுட்டெண், சுழியம் என்ற தொடக்க எண்ணாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது சுழியம்னா 0, ஜீரோங்கிற தொடக்க எண்ணால் குறிப்பிடப்படுகிறது உருவோட இருப்பிடம். இந்த சுட்டெண் குறிப்பிட்ட உருபை கண்டறிவதற்கும் இந்த சுட்டெண்ணா இண்டெக்ஸு, அதாவது எந்த இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சுட்டெண்ணை பயன்படுத்துகிறோம். இதனை கையாளுவதற்கும் பயன்படுகிறது. அதை நம்ம சுட்டென்கிறது நமக்கு அதை இருப்பிடத்தை கையாள தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் லிஸ்ட் என்பது 11ஆம் வகுப்பில் நீங்கள் பயின்ற அணியை ஒத்தது என்பதை நினைவில் கொள்க. நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பில் நீங்கள் ஏற்கனவே அணியில் படிச்சிருப்பீங்க. அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பைத்தானில் லிஸ்ட்டை உருவாக்குதல். எப்படி ஒரு லிஸ்ட்டை பைத்தானில் உருவாக்கலாம்? பைத்தானில் லிஸ்ட்டு சதுர அடைப்புக்குறியை பயன்படுத்தி எளிமையாக உருவாக்கப்படுகின்றன. லிஸ்ட்டு சதுர அடைப்புக்குறியில் எளிமையாக சதுர அடைப்புக்குறியை பயன்படுத்தி எளிமையாக உருவாக்கப்படுது. லிஸ்ட்டின் உருபுகளை கட்டாயமாக சதுர அடைப்புக்குறிப்பில் குறிப்பிட வேண்டும். கண்டிப்பாக லிஸ்ட்டு சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் குறிப்பிடணும். இதோட தொடரில் பாருங்கள். வேரியபிள் ஈக்குவல் டு எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3. ஒவ்வொரு எலமெண்ட்டுமே செப்பரேட்டட் பை கமாவில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்ட் லாஸ்ட்டாக சதுர அடைப்புக்குறியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 4 வேல்யூஸ் இருக்குது. ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 4 சரம் இருக்குது. மை லிஸ்ட்டுங்கிறது வெறும் எது இல்லாமல் எம்டியாக இருக்குது. அடுத்தது லிஸ்ட்டின் உறுப்புகளை ஒரே தரவினமாக தர வேண்டிய அவசியம் இல்லை. லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரே தரவினமாக இருக்குன்னு கிடையாது, மாறி மாறி கூட இருக்கலாம். லிஸ்ட்டில் பல வகையான உறுப்புகளை கொண்டுள்ளது. லிஸ்ட்டில் பல வகையான உறுப்புகள் இருக்கலாம். எக்ஸாம்பிள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு பாருங்கள், அதுக்குள்ளே மேலே பாருங்கள் தனித்தனியாக எழுத்து மட்டும் இருக்குது, அப்புறம் சரம் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள் வெல்கம் சரம் இருக்குது, புள்ளிலையும் இருக்குது, 10ங்கிறது முழு எண்ணாக இருக்குது, லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு கூட இருக்குது. ஓகேவா? அடுத்தது
லிஸ்ட்டின் உருபுகளை அணுகுதல். லிஸ்ட்டோட உருவை எப்படி அணுகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கு மொத்தம் 4 எலமெண்ட் இருக்குது. அதை 4 எழுதிட்டாங்க பாருங்கள். 20, 20, 10, 23, 41, 75 லைனாக இருக்கா? சுட்டன் 0 இருந்தால் தொடங்கும். 0, 1, 2, 3, 1, 2, 3. எதிர்மயன் எதிலிருந்து தொடங்கும்? -1, -2, -3, -4. பைத்தானில் லிஸ்ட் ஒவ்வொரு உறுப்பும் சுழியத்தில் இருந்தே தொடங்குகின்றன. தானாக சுட்டெண் மதிப்பை இருத்துகிறது. கண்டிப்பாக பைத்தானில் சுட்டெண் இண்டெக்ஸ் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சுட்டெண் மதிப்பு பட்டியல் ஒரு உறுப்பை அணுகுவதற்கு பயன்படுகிறது. எதுக்காக நம்ம இந்த சுட்டெண் பயன்படுதுன்னா ஒரு உறுப்பை அணுக தான் பயன்படுது. சுட்டெண் மதிப்பு நேர்மறை, எதிர்மறை, முழு எண் மதிப்பாக இருக்கலாம். சுட்டெண்ணோட மதிப்பு என்னது? நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறை, முழு எண் மதிப்பாகவும் இருக்கலாங்கிறாங்க. அடுத்தது, லிஸ்ட்டில் இருந்து ஒரு உறுப்பை அணுகுவதற்கு சதுர அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்ட உறுப்புகளை சுட்டெண்ணை பின்னோட்டாக கொண்ட லிஸ்ட் பெயரை எழுதலாம். இதுக்கு தொடர்பை பாருங்க. வேரியபிள் ஈக்குவல் டு E1, E2, E3 ... En. அதே தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள் கொடுத்து இண்டெக்ஸோட எலமெண்ட்டை கொடுத்துட்டான். இண்டெக்ஸோட எலமெண்ட்னால் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் மொத்தம் 4 இருக்குது. பிரிண்ட் மார்க் 0. 0னா 0ல் என்ன இருக்குது? 10ங்கிறது 0, 21ங்கிறது 1, 41ங்கிறது 2, 55ங்கிறது 3. இங்கே பாருங்கள், நம்மளோட இதில் என்ன கொடுத்துட்டாங்க? மார்க் 0ன்னு கொடுத்துட்டான். மார்க் 0 அப்படின்னு கொடுத்துட்டான். 0ல் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்னா 1 பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதான்? இப்போ பாருங்கள், மார்க் 0ல் 10 இருக்கா? 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் 2ன்னு கொடுத்தா 41ன்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். -1ன்னு கொடுத்தா 75, -2ன்னு கொடுத்தா 41. அடுத்து பார்க்க போகிறது லிஸ்ட்டின் அனைத்து உறுப்புகளையும் அணுகுதல். எப்படி லிஸ்ட்டில் எல்லா உறுப்பையும் அணுகிறதுன்னு பாருங்கள். லிஸ்ட்டின் அனைத்து உறுப்புகளையும் அணுகுவதற்கு மடக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லா உறுப்பையும் அணுகிறதுனா கண்டிப்பாக நம்ம எதை யூஸ் பண்ணால் மடக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சுட்டன் கொடுத்தா ஒன்று மட்டும், ஒவ்வொன்றுக்கும் சுட்டன் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம மடக்கை பயன்படுத்துகிறோம். மடக்கின் தொடக்க மதிப்பு சுழியமாக இருக்க வேண்டும். மடக்கோட தொடக்க மதிப்பு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? சுழியமாக தான் இருக்கணும். லிஸ்ட்டின் தொடக்க மதிப்பு சுழியமாகும். இப்போ பாருங்கள், அதே நான் 10, 23, 41, 75 I = 0. 0 < 4 நிபந்தனை சரி, உள்ளே வரும். 10ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 1 0 + 1 1, திருப்பி மேலே போகும். மேலே போனோடனே 1 < 4 நிபந்தனை சரி. அப்போ 23ன்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 + 1 2, 2 < 4 41ன்னு பிரிண்ட் ஆகும். 2 + 1 3, 3 < 4 75ன்னு பிரிண்ட் ஆகும். 4 < 4ங்கும்போது நிபந்தனை தவறு, வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அதை டீப்பாக கொடுத்துட்டான். 0 < 4, 1 < 4, 2 < 4, 3 < 4 நிபந்தனை தவறாயிட்டே வரும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா. ஏன்னா அங்கே I = I + 1 நிபந்தனை ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே வரும். இல்லை கடைசி 4 < 4ங்கும்போது நிபந்தனை தவறாயிரும், மடக்கை விட்டு வெளியில் வந்துடும். அடுத்தது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இதே மாதிரியே மைனஸ். பைத்தானில் உள்ள உறுப்பு பின்னோக்கு அல்லது எதிர்மறை சுட்டெண் வழங்குகிறது. இதனால் சுட்டெண் எதிர்வரிசையில் பட்டியலிருந்து பைத்தானிஸ் கடைசி உறுப்பு -1 முந்தைய உறுப்புக்கு
-2 சுற்றின் மதிப்புகளையும் இருத்துகிறது. இதுவே பின்னோக்கு சுற்று என்று அழைக்கப்படுகிறது. இதை பாருங்கள் என்னென்ன 10, 23, 41 இப்படி இருக்குது. இது பாருங்கள். அடுத்து 75 -1 -2 -3 -4 இதுதான் இதோட சுற்றெண். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ -1 <= நிபந்தனை சரி பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் -1 + -1 அப்போ அப்போ என்னது மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. அப்புறம் -2 -2ன்றது -3 கொடுத்துருக்காங்க பார். -2 -3 -2 -3 -4 -5ங்கும்போது ஃபால்ஸ் ஆகிடுது. லூப் போய்ட்டு வெளியே வந்துடுது. அப்போ லைனை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து சரத்தின் நீளம். பைத்தானில் உள்ள லென்த் செயற்கூறு லிஸ்டின் நீளத்தை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது லிஸ்டில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பொறுத்து லென்த் செயற்கூறு லிஸ்ட் அனைத்து உறுப்புகளையும் அணுவதற்கு மடக்கின் வரம்பை நிர்ணயிக்க பயன்படுகிறது. லிஸ்டின் மற்றொரு லிஸ்ட்டை ஒரு உறுப்பாக கொண்டிருந்தால் லென்த் செயற்கூறு உட்புற லிஸ்டில் உள்ள உறுப்பாகவே எடுத்துக்கொள்ளும். இப்போ பாருங்கள், மை சப்ஜெக்ட் உங்களுக்குள்ள 4 சரம் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். லென்த்து மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டா அவுட்புட் என்ன வரும்னா 4 வரும். இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். அதுதான் சரத்த நீளத்தை கணக்கிடுறது. ஓகே, அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.